ஆவிக்குரிய நற்கிரியைகள் அதனை புசித்து அவர்களும் ஆவியில் மரித்து போனார்கள். அவர்களை சுயம் ஆளத் தொடங்கினது, அவர்களை மாம்சமும் ஆளத் தொடங்கினது. அப்போ அவர்கள் சத்தியத்தை அறியும் வரையும் அவர்களுக்கு விடுதலை இல்லை. அப்போ சத்தியம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததுமே சத்தியம் என சொல்லப்படுகிறது. இதனையே யோவான் 8:32 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சத்தியத்தை அறியும் வரையும் கிறிஸ்தவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பதில் அவர்கள் பிரியமாக இருக்கிறார்கள். நற்கிரியைகள் விசுவாசத்தின் பிரதிபலன்களே தவிர அவைகள் விசுவாசம் அல்ல.